அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம விஜய் சேதுநாராயணன் சாரோட ஆஃபீஸ் ஓப்பனிங் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே பூஜைகள் ஹோமங்கள் எல்லாமே நடக்க போகுது. இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட சார் பற்றின விஷயங்களும் அவருடைய ஜோதிட அனுபவம் பற்றின விஷயங்களும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க கேட்கலாம். சார், விஜய் சேதுநாராயணன் சார் பற்றி ஒரு சில வார்த்தைகள், அவருடைய ஜோதிட அனுபவம் பற்றி நீங்கள் சொல்லுங்க சார். நான் நிறைய இடத்துல ஜோதிடம் பார்த்துருக்கேன். சார்கிட்டயும் நான் பார்த்துருக்கேன். ஸோ இவர்கிட்ட நான் பார்த்து ரொம்ப பிடிச்சது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வார்த்தையில திரும்ப திரும்ப பேசின்னு இருக்க மாதிரி கிளாரிட்டி இருக்கும் பேசுகிற வார்த்தையில. அதான் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசிடுவாங்க. இதுதாங்க, இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் நடக்கும். ரெண்டாவது, அது சொல்ற இதுல ஒரு கான்ஃபிடென்ட்டோட போல்டா சொல்லுவாரு. ஒரு தயக்கம் அந்த மாதிரிலாம் இருக்கு. இதுதான் போது அது ஒருத்தர் போல்டா பேசணும்னா அது நல்லா தெரிஞ்சாதான் ஒருத்தர் பேச முடியும், இல்லாம பேச முடியாது. செகண்ட் திங், அதுக்கு மேல ஒரு இது பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப பெரிய பெரிய காஸ்ட் எல்லாம் சொல்லாம ஏதாவது ஒரு இருக்குன்னா அதுக்கு ஒரு ரெமெடி சொல்றது, சிம்பிளான ரெமெடிஸ் நீங்களே உங்க வீட்டுல ஈஸியா ஃபாலோ பண்ணிக்க முடியும். டெடிகேட்டடா பண்ணீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். பரிகாரம் ரொம்ப எளிமையா இருக்கும். ஆமா, ப்ராக்டிக்கலா இருக்கும். ரொம்ப ப்ராக்டிக்கலா இருக்கும். நீங்க அதுக்குன்னு தனியா ஒரு இது பை பண்ணி அந்த மாதிரி எல்லாம் அதுவும் இல்லாம ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலா இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதே மாதிரி அவர்கிட்ட நான் பார்க்கும்போது முதல் பார்க்கும்போது போல்டா சொன்னாங்க, நான் பேசுறதை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, எப்போ ஃபியூச்சர்ல எது இருந்தாலும் என்ன கேள்வி கேளுங்க, ஆன்சரபிள்னு சொன்னாங்க. அது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். விஜய் சேதுநாராயணன் சார் பத்தி ஒரு சில வார்த்தைகள், அவருடைய ஜோதிட அனுபவம் பத்தி நீங்க சொல்லுங்க சார். டெஃபினட்டா சொல்றேன் மேடம். இவர் பிரதரு, இவர் மூலியமா தான் எனக்கு அறிமுகம். நாங்கள் பில்டர்ஸு ஆஸ் வெல் அஸ் இன்டீரியர்ஸ் எல்லாமே பண்ணுறோம். ஒரு 30 இயர்ஸாக பண்ணுறோம். சாருக்கு எல்லாமே அவர் தான் குருஜி மாதிரி தான். அதனால எல்லாமே ஆமாம் 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 எல்லாம் 19லேருந்து ரொம்ப உங்களுக்கு அப்பத்துல இருந்தே சார் தெரியும். அப்புறமா எனக்கும் அறிமுகம் ஆயிட்டாரு. நல்ல இனிமையானவருங்க, ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். இது மாதிரி பண்ணணும்னு சொன்னாரு, பண்ணோம். அதெல்லாம் ஆமா 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 இன்னும் கொஞ்சம் வேலை முடிய வேண்டியது இருக்கு. இன்னைக்கு ஃபங்க்ஷன் வச்சாரு, சரி வந்தோம். தினேஷ் பில்டர்ஸ் குரோம்பேட்ல இருக்கும். ஓகே சார். அதே மாதிரி அவருடைய ஜோதிட அனுபவம் நீங்க பார்த்து வியந்த விஷயம் அப்படின்னா என்ன சார்? எல்லாமே நடக்குது. அவர் சொல்றதெல்லாம் நடக்குது 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 எல்லாமே நடக்குது. இன்னும் நல்லா சொல்லியிருக்காரு, பாப்போம், சந்தோஷம். அதாவது அவருடைய ஜோதிட அனுபவம் பத்தியோ ஜோதிடம் பத்தியோ நிறைய பேத்துக்கு தெரியும். ஒரு பர்சனா நீங்க அவர்கிட்ட நீங்க நிறைய பர்சனாவே நல்லா பழகுறாரு. நல்லா ஒரு பழகுறதுதான் என்னன்றது ஓப்பனாவே சொல்லிடுவார். ஒரு பிசினஸ் தாண்டி உங்களுக்கு ஆமா ஆமா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். ஆமா, பிசினஸ் தாண்டி. அதான் இப்ப கூட சொன்னாரு, நான் அடுத்தது சொல்லியிருக்கேன், நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரு 19ல பார்த்தது இப்போ நீங்க எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு ஒரு எல்லாரையும் மெமரியில வச்சிருக்காரு, எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சிருக்காரு. ஓகே சார். ஓகே சார். விஜய் சேதுநாராயணன் சார் பத்தி ஒரு சில வார்த்தைகள் நீங்க சொல்லுங்க சார். ஆமா, நான் அவங்கள சில வருஷமா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். யூடியூப்ல நான் இன்டர்நெட்ல நிறைய நான் சர்ச் பண்ணுவேன் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் திங்ஸ், அஸ்ட்ராலஜர் பற்றி. ஸோ நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாம் வராங்க. அதில் ஒரு ஜென்யூனான ரியல் எக்ஸ்பீரியன்ஸ், அதில் வந்தவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ, அவங்களுக்கு என்ன இருக்கோ, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஏற்றபடியே ஒரு சொல்யூஷன் தராங்க, ஜென்யூனான தராங்க. இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லிட்டு அப்புறமா மணி எக்ஸ்ட்ராக்ஷன் அந்த மாதிரி எல்லாம் இல்லை, ஃபேக் அஸ்ட்ராலஜர் இல்லை. we can trust him. I suggest him. My friends, families கூட நான் சொல்லியிருக்கிறேன். He is very genuine person. நீங்க சார் கிட்ட ப்ரெடிக்ஷன் பார்த்திருக்கீங்களா? உங்க லைஃப்ல நடந்த சேஞ்சஸ் நீங்க சொல்லுங்க சார். ஆமா, அவங்க எனக்கு what all he has told me previously in future everything is happening for me. ஸோ அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ நான் இந்த அஸ்ட்ராலஜர் விட்டு வேற எங்கேயும் போக மாட்டேன். எங்கள் வீட்டில் கூட நான் சொல்லுவேன், அவர் சொல்லிட்டா போதாமா, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் சார் கிட்ட வந்ததுக்கப்புறம் வேற எந்த அஸ்ட்ராலஜரும் நீங்கள் பார்க்க கிடையாது? அவ்வளோதான். நான் ஜென்யூனா நான் இவரை ட்ரஸ்ட் பண்ணி இவர்கிட்டே இருக்கிறேன் நான். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும்மா, நல்லா இருக்கேன் சார். விஜய் சேதுநாராயணன் சார் பற்றி 2 வார்த்தை எங்களுக்காக சொல்லுங்க சார். விஜய் சேதுநாராயணன் இங்கே வீடு வாங்கியிருக்காரு அசோக் நகரில், இந்த வரதா அப்பார்ட்மெண்ட்ஸில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். விஜய் சேதுநாராயணனை பொறுத்த வரைக்கும் பழகுவதற்கு ரொம்ப இனிமையான மனிதர். உங்களுக்கு தெரியும், எவ்வளவோ துறைகளில் அவருக்கு ரொம்ப ஆழ்ந்த அனுபவம். அது நம்ம ஜோதிஷத்தில் அவருக்கு ரொம்ப அனுபவம். அதுவும் தாந்திரீக ஜோதிடத்தில் அவருக்கு இணை இல்லை. இன்னைக்கு
தமிழகத்தில் குறிப்பிட்ட சிலரை சொல்லணும்னா அதில் ரொம்ப முக்கியமான இடம் நம்மளுடைய விஜய் சேது நாராயணனுக்கு. அவருக்கு இணையானவா இல்லை. ஜோதிஷ உலகத்திலே அவருக்கு ரொம்ப ஈடுபாடு. அதே மாதிரி மற்ற விஷயங்கள், ஜோதிஷம் தொடர்பான விஷயங்கள், இந்த ஹோமங்கள், தாந்திரிக ஹோமங்கள், அதெல்லாம் ஈடுபாடு. இது எல்லாம் ஒரு பக்கம் தொழில் ரீதியாக. ஆனால் மனுஷனை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல முடியாது, நல்ல மனுஷான்னு சொல்ல முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியம். விஜய் சேது நாராயணனை பொறுத்த வரைக்கும் பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவர். எல்லார்ட்டையும் ரொம்ப நல்லா பழகக்கூடிய குணம். இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காரு. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவா எல்லாரும் நீங்கள் சில நாள் பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பர்கள் ஆயிடுவா. அப்படி எல்லார்ட்டையும் நல்லா பழகக்கூடிய குணம். இன்னைக்கு அருமையான ஹோமங்கள் பண்ணார். அதாவது சாஸ்திரிகள் ரொம்ப அருமையான மந்திரங்களை சொல்லி அந்த ஹோமங்கள் பண்ணதை நீங்கள் கண்ணால பார்த்து ரொம்ப நல்ல நிகழ்வு. அவரோடய இருக்கக்கூடிய அந்த டீமே ரொம்ப வந்து ஆத்மார்த்தமாக பண்ணக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடியவா. அப்படி எல்லாமே ரொம்ப சிறப்பாக அவருக்கு அமைஞ்சிருக்கு. அப்போ இன்னைக்கு அவர் கிரகப்பிரவேசம் நடத்துகிறார். இந்த தன்னுடைய ஸ்ரீ தாந்திரிக ஜோதிட நிலையத்தை சென்னையில் இந்த இடத்துல தனியாக எடுத்து நடத்த போகிறார். அதற்கு அந்த மக்களுடைய ஆதரவு அமோகமாக கிடைக்கும். ஏன்னா அவருடைய இயல்பான குணமும் அவருக்கு உதவி செய்யக்கூடிய குணமும், இதை ஒரு சேவை மனப்பான்மையோடு அவர் செய்கிறார். அதனால எல்லாமே ரொம்ப அனுக்கிரகமாக அவருக்கு நடக்கும். ரொம்ப நன்றி சார். சந்தோஷமா. சார் வந்து நீங்க சின்ன வயசுல இருந்தே பார்த்திருப்பீங்க அவரோட சிஸ்டர் அப்படிங்கிறதுனால. ஸோ சார் பத்தின ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக ஷேர் பண்ணலாம். கண்டிப்பா. விஜய் சேது நாராயணன் அலை சரவணன், அவன் என் கூட பிறந்த தம்பிங்கிறதுக்காக சொல்லலை. ஸோ சின்ன வயசுலேருந்தே பாரம்பரியமாகவே ஆன்மீகத்தில் உள்ள ஃபேமிலி தான் என் ஃபேமிலி. அதில் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு ஸ்டேஜ், இன்னும் சொல்ல போனால் 10th அப்புறமா வந்து அவனுக்கு வந்து இந்த ஆன்மீகத்தில் எப்பயுமே ஆர்வம் உள்ள ஒரு ட்விஸ்ட் அவன் லைஃப்பில். அது ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி கூட வச்சுக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் அவன் வந்து எல்லாத்தையுமே சொல்கிற விஷயம், சிவம் காக்கும் சிவம் வெல்லும் அப்படிங்கிற ஒரு லீட். அது வந்து எல்லாருக்குமே அது வந்து நிறைய ஜெயிக்க வச்சிருக்கு. எங்களுக்கும் பர்சனலாக எனக்கும் சரி என் தம்பிக்கும் சரி அதை ஜெயிக்க வச்ச மந்திரம். அதை வந்து அந்த தம்பிகிட்ட சொன்னவர் வந்து பட்டுவத்தரோடன் திருச்சியில் பாலசுப்ரமணியம் ஒருத்தர். அது அவரை மீட் பண்ணது வந்து அவன் லைஃப்ல வந்து ஒரு பெரிய சேஞ்சு. ஆன்மீகத்துல அது ஒரு பெரிய பெரிய மாற்றம் வந்து அப்பையிலேருந்தே 15 வயசுலேருந்தே அவன் ஏற்பட்டது. இது வந்து இந்த விஷயத்த சொல்லறதுக்கு வந்து உண்மையிலேயே நான் சந்தோஷப்படுறேன். சகோதரன்கிறது அடுத்தது. அவன் வந்து எங்க குடும்பத்துக்கானவன் இல்லை, அவன் வந்து சொசைட்டிக்காக பிறந்த பிள்ளை மாதிரி. அது அதனால அவ சொல்றது வந்து எங்களுக்கே நிறைய விஷயங்கள் பழிச்சிருக்கு. மற்றவங்களுக்கும் படிக்கும். ஸோ ஆன்மீகத்துல வந்து ரொம்ப நாட்டமாயி அவன் அதை இன்னும் தவறா சொல்லிடக்கூடாதுங்கிறனால அதுக்காக ஸ்பெஷலா போய் ட்ரைனிங்லாம் எடுத்து கொல்லிமலைக்கு கிளாஸஸ்லாம் நிறைய போய் குற்றமற சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு சமூக இதா செய்யறானே தவிர தெய்வீகமா செய்யறாப்லையே தவிர அதை வச்சு நம்ம வந்து பினான்சியலா நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சு பண்ணல. அது வந்து நான் இந்த நேரத்துல இதை நான் கண்டிப்பா தெரிவிச்சுக்க விரும்புறேன். ஓகே, இன்னைக்கு சாரோட ஆஃபீஸ் ஓப்பனிங் நீங்க வந்திருக்கீங்க. அவருடைய வளர்ச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு சிஸ்டரா நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா அது வந்து எனக்கு பெருமை தான். அது வந்து அவனை வந்து எப்படி நான் பக்கத்துலேருந்து பார்த்து வளர்ந்தவ. அவன் அப்பாவோட இதையோ இல்லை அந்த சொத்தையோ எதுவுமே எடுத்துக்காம தன்னிச்சையா எந்த ஒரு பேக்கப்பும் வச்சுக்காம தானே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி அந்த அந்த லாபத்திலேருந்து அடுத்தது, அந்த லாபத்திலேருந்து அடுத்ததுன்னு அப்படி இன்வெஸ்ட் பண்ணி இந்த லெவலுக்கு வந்திருக்கான். ஓகே, அது வந்து உண்மையிலேயே எனக்கு இந்த ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணதுல வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம். நன்றி. வணக்கம் மேம். வணக்கம் மேம், விஜய் சேதுநாராயணன் சார் பத்தி நீங்க ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக ஷேர் பண்ணுங்க மேம். விஜய் சேது நாராயணன் வந்து நாங்க சரவணான்னு கூப்பிடுவோம். நான் வந்து ரேவதி, அவனோட தங்க. நான் 2 பேரும் சேம் ஏஜ் தான். அவன் வந்து சின்ன வயசுல வந்து ரொம்ப பக்திமான். அவன் வந்து நாங்க லீவுக்கு வந்து எங்க பெரியமாத்துக்கு தான் போவோம். ஸோ அங்க நாங்க எல்லாருமே விளையாடுவோம். ஆனா வந்து பக்தியில வந்து அவனை வந்து அடிச்சுக்க ஆளே இல்லைன்னா சின்ன வயசுல இருந்தே அங்க போய் தான் நாங்க வந்து ஒவ்வொரு தடவையும் ஸ்லோகம் கத்துப்போம். சின்மயா மிஷன்ல இருந்து ஒரு புக்கு கொடுப்பான், அதை வந்து நீ ரேவதி படிக்கணும் அப்படின்மா. நாங்க எல்லாருமே சேர்ந்து படிப்போம், ஸ்லோகம் படிப்போம். அவன் வந்து தனியா ஒரு சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணுவான் அப்பவே. ரொம்ப ஸ்ரத்தையா நான் வந்து அபிஷேகம் பண்ணியிருக்கேன் ரேவதி அப்படின்னு சொல்லி நாங்க அது ஒரு விளையாட்டாவே விளையாடுவோம் சின்ன வயசுல இருந்தே. ஸோ சைல்ட்ஹுட்ல இருந்தே அவன் வந்து பக்தின்னு ரொம்ப இதா இருப்பான். சிவன் மேல அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு அன்பு, ஒரு இது ஜாஸ்தியாவே இருக்கும். நாங்களே அப்பவே ரொம்ப சமத்தா இருப்பான். சமத்து குழந்தை அப்படின்னா அது வந்து சரவணாதான். ஓகே, அதுல எந்த வித டவுட்டுமே இல்லை. அவன் மூலமா தான் எங்களுக்கே இந்த ஸ்லோகம் இது
அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நாங்களும் டெய்லி சாயந்தரம் ஆனா 6 மணிக்கு ஸ்லோகம் படிக்கிறது, சுவாமி கும்பிடுறது, இதுல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கும். அப்படியே வந்தது சின்ன சாரை வயசுல பார்த்து இருந்து. உங்களுக்கும் அந்த ஒரு- ஆமா, ஆமா. என்னோட பிரதர் தானே, சோ நாங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம், சேர்ந்து ஸ்லோகம் படிப்போம். Okay. அப்புறம் எனக்கு சைக்கிள் ஓட்டி கத்து கொடுக்கறது எல்லாமே சரவணா தான் எல்லாமே பண்ணுவான். ஜாலியா இருப்போம். ஓகே சார். இப்போ வந்து அவன் வந்து இப்ப தந்திரிக் அஸ்ட்ராலஜி ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப கடின உழைப்பாளி அவன். எதுவுமே வந்து சீக்கிரமா விட்டுற மாட்டான். எல்லாத்துலயுமே போராடி ஜெயிச்சு இந்த நிலைமைக்கு வந்திருக்கான். அவன் இதுக்கு மேல நல்ல இன்னும் மேலும் மேலும் வளரணும் அப்படின்றது ஆஸ் அ சிஸ்டரா அவனுக்கு நான் விஷ் பண்றேன். ஓகே மேம். அவன் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை, எல்லாரோடைய ஆசையும். தேங்க்யூ ஸோ மச் மேம். மேம், சார் பத்தி ஒரு சில வார்த்தைகள், அவருடைய ஜோதிட அனுபவம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா. விஜய் சேதுநாராயணன் வந்து முதல்ல என்னோட தம்பி. ஓகே. ரொம்ப எங்களுடைய ரொம்ப சின்ன பையன், எங்க ரொம்ப கடைக்குட்டி பையன் எங்க வீட்டுல. ஓகே. சின்ன வயசுல இருந்தே ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ராவகண்டா இருந்தாரு. ரொம்ப பக்தி தான். சின்ன குழந்தையா இருக்கும்போதே சின்ன சின்ன பக்கத்துல தெருவில் குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க. எல்லா குழந்தைங்களையும் பார்த்துட்டு இவரு சுவாமி கும்பிடலாம், பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கல்லெல்லாம் எடுத்துட்டு பிள்ளையார் மாதிரி எல்லாம் செஞ்சு எல்லாம் விளையாடுவாங்க, ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்க. ரொம்ப அப்படிதான். ஏன்னா நாங்க ஒரு வேத குடும்பத்து பசங்க, அதனால அவங்க அப்படியே தன்னை வளர்த்துக்கிட்டாரு, அவரே வளர்த்துக்கிட்டாரு அந்த மாதிரியே. அப்புறம் திடீர்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி விளையாடு, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து விளையாடுவாங்க. அந்த ஒரு சின்ன குழந்தைன்னா ஒரு 5-10 இயர்ஸ் வரைக்கும் அந்த மாதிரி இருந்தாங்க. அப்புறம் சரி போதும்டா, நம்ம இனிமேல் வந்து விளையாடலாம், ஓடி பிடிச்சலாம் விளையாடலாம்னு சொல்லிட்டு கிரிக்கெட் அது இதுன்னு போய் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ வந்து இவருக்கு வந்து ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராவகண்டா ஏதாவது தெரியணும், எதை செய்யணும், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்லாம் ஒரு பெரிய லெவலில் இருந்தது, தேடுதல் இருந்தது. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணணுன்றது தான் தேடுதலோட. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே அப்படி தான் இருந்தாங்க, ஒரு 10-15 பேர் இருந்தாங்க. இப்போ இந்த தம்பி வந்து எல்லாரும் ஒவ்வொரு லைனை சூஸ் பண்ணாங்க, இவனும் ஒரு லைன் சூஸ் பண்ணான். ஆக்சுவலி இவன் ஸ்டார்ட் பண்ண லைன் வந்து சாஃப்ட்வேர். ஸோ அவர் வந்து ஆக்சுவலாக அவர் ஒரு டெக்னிக்கலி டெக்கி, அவர் கம்பெனி நடத்திட்டு இருந்தார். ஸோ ஹி வாஸ் ஒர்க்கிங் இன் ஒன் ஐடி கம்பெனி. அப்புறம் அவரே கம்பெனி நடத்தினாரு. அப்புறம் ஆனால் அவருடைய அந்த பேஷன்ன்றது வந்து இந்த மாதிரி ஆன்மீகத்துக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய தேடுதல் இருந்தது அவருக்கு. ஸோ இதில் போனாங்க, பிரிட்டனில் போயிட்டு படித்தாங்க, லண்டனில் வந்து படித்தாங்க. அங்கே ஜோசியம்லாம் படிச்சுட்டு வந்தாங்க. அப்புறம் இங்கே வந்து பிஹெச்டிலாம் பண்ணாங்க. அப்போது எங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல பட்டவர்தன் ரோடுன்ற இடத்துல ஒரு நல்ல ஜோசியர் உண்டு, எங்கள் குடும்ப ஜோசியர். நாங்களாம் சின்ன குழந்தைங்கலேருந்தே அவரை தான் ஒரு வழிகாட்டியாக எடுத்துப்போம், என்ன படிக்கலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம். அவர் தான் ஃபர்ஸ்ட் குரு இருக்கு. ஸோ அவர்கிட்ட அவங்க வீட்டில் போய் விரதமெல்லாம் இருந்து தங்கியிருந்தாங்க. ஒரு 40 நாள் விரதம் இருந்து எங்கள் வீட்டில் தங்கினா நான் ஜோசியம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னார். திருச்சியில் பட்டவர்தன் ரோடு. அவங்க வீட்டில் போய் ஒரு தங்கி ஜோசியமெல்லாம் படிச்சுக்கிட்டாரு. ஸோ அவரோட தான் அவரோட ஃபர்ஸ்ட் குருநாதர். அப்போ அது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணார். இன்னைக்கு நீங்க யூடியூப்ஸ்ல போடுற எல்லா ப்ராக்டிஸும் அவர் பண்ணியிருக்காரு, எல்லாம் எங்களை வச்சு பண்ணியிருக்காரு. நாங்கள் தான் மாடல்ஸ் அவருக்கு. ஸோ நாங்களும் அதில் வந்து பூவோடு சேர்ந்த நாரும் போல நாங்களும் ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் அரைக்குறையா தெரிஞ்சு வச்சு கொஞ்சம் நல்லா இருக்கிறோங்க. ஸோ நாங்கள் வேத குடும்பம்னால இதில் எங்களுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு எல்லாருக்குமே இருக்கு. சாருக்கு சின்ன வயசுல இன்னும் ஆர்வமா, ஆமா இன்னும் ஆர்வமா இருந்தாங்க. ஏன்னா அதுல வந்து அவர் வாழ்க்கையை வழி நடத்தினது வந்து கேரளால வந்து ஒரு நல்ல ஒரு குருநாதர் அவருக்கு. அவர் வழிகாட்டின வழிதான் இவருக்கு இந்த வழி. ஸோ இவர் மட்டும் குருநாதர்ல நிறைய பேர்கிட்ட அதுக்கப்புறம் கத்துக்கிறாங்க. ஸோ எங்க குடும்பமே பக்தி மார்க்கம் தான், நாங்களும் ஒரு வேத குடும்பம் தான். ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா ஒரு 5வது தலைமுறையில இவர் வந்திருக்காருங்கிறதுல அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆக்சுவலி பேஷன் தானே எல்லாமே. கண்டிப்பா. ஸோ அதுக்கப்புறம் அவர் அந்த கமர்ஷியல் வேர்ல்டுக்கு வான்னு நாங்கள் சொல்லுவோம், நீ இவ்வளோ டேலண்டடா இருந்திருக்க, ஒரு டெக் சேவியா இருந்திருக்க, அது மாதிரிலாம் சாஃப்ட்வேர்லாம் எழுதியிருக்க, நீ அப்படி வந்துரு அப்படிலாம் கூப்பிட்டுருக்கோம். ஏன்னா இதோடைய சில வேரபோட்ஸ் எங்களுக்கு புரியும், பிகாஸ் நாங்கள் தானே அவரோட மாடல். ஸோ அப்போ நாங்கள் வந்துரு, இது ஒரு பேஷனாக வச்சுக்கோ, ரொம்ப ஃபுல் டைம் வேணாம். ஸோ யூ ஆர் சஃபரிங் ஃபார் தட் வேண்டாம், பிகாஸ் அவரோட சஃபரிங்கும் இதை சார்ந்துதான் இருக்கு. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு இந்த கலையை வந்து அவர் பயன்படுத்தணும் அப்படின்னா தன்னைத்தானே அதுல நிலைநிறுத்திக்கணும். அவரு இப்போ வந்து நம்ம சொல்றோம் இல்லையா, எம்பத்தின்னு இங்கிலீஷ்ல ஒரு சாதாரணமா சொல்றோம் இல்லையா, இந்த எம்பத்தி வந்து இவங்க பெரிய லெவல்ல வேத ரீதியா ப்ராக்டிஸ் பண்றாங்க. ஸோ அவருக்கு சில கஷ்டங்கள் இருக்கு, பர்சனல் லைஃப்ல சில கஷ்டங்கள் இருக்கு பிகாஸ் ஆஃப் திஸ். அப்ப நாங்க சொல்லுவோம், நீ வேண்டாம், நீ எங்களுக்கு வந்து எங்களை மாதிரி வந்துரு, கமர்ஷியலுக்குள்ள வந்துரு, வேண்டாம் அப்படின்னு. இல்ல இதுதான் என்னோட பேஷன் அப்படின்னு. ஹீஸ் ஃபுல் டைம் வித் திஸ். ஸோ வி ஆர் வித் ஹிம். வணக்கம்மா. நாங்க வாரம் வாரம் பார்த்துட்டு இருக்கோம் அவரை பார்க்கலாம். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். சனிக்கிழமை தொடர்ந்து பார்ப்பாரு. சொல்றதெல்லாம் எளிமையா சொல்லுவாரு. பணக்காரங்களுக்கு சொல்றது வேற. இந்த வாட்டி வந்து உப்பு வாங்கி சொன்னாரு, அது மாதிரி நானும் ரொம்ப
அதில் எழுதி சாதனை சமைச்சோன்னா அவர் வாரம் ஒரு பர்சன் அவர் சொல்றதெல்லாம் நான் கேட்பேன். ஓகே. எவ்வளவு நாளா சார் கிட்ட ப்ரெடிக்ஷன் பாக்குறீங்க நீங்க? நான் ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். இப்போ தொடர்ந்து ரொம்ப இதுவா இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருக்கேன். அப்படியா? கொஞ்சம் அட்ரஸ் கூட அவர் சொல்லிதான் நான் பேரப்பிள்ளையும் எங்க வீட்டுக்காரரை கூப்பிட்டேன். உங்களுக்கு நடந்த விஷயம், நீங்க ஆச்சரியப்படுற விஷயம் அப்படின்னா என்ன? அதாவது வந்து எனக்கு ரொம்ப சிரமத்துல இருந்தேன். அவர் சொன்னார் இதெல்லாம் செஞ்சு பாருங்க, கிடைக்கும். கோயிலுக்குள் விளக்கு தான் போட சொன்னேன், அது போட்டுட்டாங்க. இப்போ என்ன கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அவர் சொல்ற பிரச்சனை நான் கேட்டுதான் இன்னும் கேட்டுதான். மோஸ்ட்லி எல்லாருமே பரிகாரம் அப்படின்னா நம்மளால வந்து காசு கொடுத்து ஒரு பரிகாரத்தை பண்ண முடியாது, அந்த அளவுக்கு தான் சொல்லுவாங்க. சார் எப்படி உங்களுக்கு சொல்றேன் உங்களால முடியும், வீட்டுல இருக்கிறதே வச்சு கூட பாத்துக்கலாம், அந்த மாதிரி தான் சொல்றாரு. என்னுடைய நீண்ட கால நண்பர்னு சொன்னா அவரை மாதிரி நான் இளமையா இருப்பேன், சின்ன வயசு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இருந்தாலும் இளமையோட சேர்ந்தா இளமையா இருக்கலாம், முதுமையோட செஞ்சா முதுமையோட இருக்கலாம், அறிவோடு சேர்ந்தா அறிவா இருக்கலாம். இளமையும் அறிவையும் சேர்ந்தவர் தான் விஜய் நாராயண். அவரோட சேர்ந்து நான் இருக்கிறேன் அப்படின்றது எனக்கு தான் பெருமையை ஒழிய. ஆக ஒரு 40 வருஷமா இந்த ஜோதிடத்துல இருக்கேன். ஆரம்பத்துல இருந்து நான் பார்த்த நிறைய ஜோதிடர்கள், அனுபவம் மிக்கவர்களை நான் நிறைய பார்த்துருக்கேன். டிவிலையும் நான் தான் முதல்ல ப்ரோக்ராம் வந்து நானும் உலகநாதன் அவர்களும் ப்ரோக்ராம் பண்ணோம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கிறவரோட விஜய் நாராயணன் வந்து மிக எளிமையாக பழகிட்டார். ரொம்ப, அதாவது கையில் வந்து மாவு இருந்தால் தான் தோசை சுட முடியும், அந்த மாதிரி ரொம்ப எளிமையாக பழகக்கூடியவர். தன்னுடைய அன்பையும் அறிவையும் அந்த ஜோதிட ஞானத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர். இது ரொம்ப முக்கியமானது, பணிவானவர். எனக்கு கூட ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. ஏன் சார் நீங்கள் வந்து பிஸ்னஸுக்கு வந்து ஒரு கடை ஓப்பன் பண்ணுறீங்க, ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறீங்க, இதில் நான் வர வேண்டிய ரோல் ஒன்றும் இல்லையே, எனக்கு என்ன இருக்குது? இன்னும் கேட்டிங்கன்னா நான் காம்படிட்டர் ஆகிடுவேன். ஆனால் உண்மையிலேயே எந்த இடத்துல உங்களுக்கு காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த இடம் உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச டி நகரில் வந்து ஜிஆர் தங்க மாளிகையில் ராஜேந்திரன் வந்து அந்த கடையில் முனையில் உட்காந்துட்டு இருப்பார். வர்றவங்க போகிறவங்கலாம் வணக்கங்க வணக்கங்க அப்படின்வார். அப்படிப்பட்டு இருந்த நிலைமையில் பக்கத்தில் ஒரு 4-5 கடைங்க விழுந்தது. ஜிஆர் தங்க மாளிகை பக்கத்தில் நிறைய ஜுவல்லர்ஸ் வந்தது. ஜுவல்லரி வந்த பிறகு தான் அவருடைய மவுஸ் கூடிடுச்சு. காம்படிஷன் இருந்தால் தான் உங்களுக்கு தொழில் சிறக்கும். அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு கருப்பண்ணா சில்க் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பட்டுப்போட கடை. இப்போல்லாம் நீங்கள் நல்லி, முருகன் அப்படின்னு நிறைய கடைங்க சொல்கிறீங்க. ஏதோ சென்னை சில்க்கு எதனா விட்டு போச்சுன்னா கோச்சிக்காதீங்க, அந்த மாதிரி கடைகள்லாம் கூட இருக்குது. ஆனால் அந்த கருப்பண்ணா சில்க் ஹவுஸில் இருந்த ஒரு வியாபாரம், கீழே பாய் போட்டு உட்காந்து என்எஸ்சி போஸ் ரோட்ல ஒரு கடை, இப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் இந்த துணி கடைங்க நிறைய வந்தது. துணி கடைங்க நிறைய வந்த பிறகுதான் நிறைய தொழில் ஆரம்பம், விரிவாக்கம் வந்தது. அந்த மாதிரி தான் விஜய் நாராயணன் கூட இப்போ என் கூட அவர் பேராசிரியர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் அவரும் என் கூட இருக்கார். இன்னும் நிறைய ஜோதிடர்கள்லாம் அவர் கூப்பிட்டுருக்கார். இதுக்கு காரணம் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இயல்பாக நாங்கள் இருக்கோம். அவர் பஞ்சநாதன் அவருடைய இயல்புல ஜோதிடம் சொல்றார், நான் என்னுடைய இயல்புல ஜோதிடம் சொல்றேன், அவருடைய இயல்புல ஜோதிடம் சொல்றார். எல்லாருமே ஜோதிடம் தான் சொல்றோம், நோ டவுட் அட் ஆல். அகத்தியர் எழுதி கொடுத்ததை தான் நாங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் நான் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஆனால் த ப்ரெசன்டேஷன் இஸ் டிஃபர்ஸ். அதை தான் நாங்கள் மக்கள் மத்தியில் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போய் சொல்கிறது. எத்தனையோ கடைகள் இருக்கலாம். நான் சொன்ன அந்த கடைகள்லாம் இன்றைக்கி பேரும் புகழும் அடைவதுக்கு என்ன காரணம்னா, அப்ரோச்மெண்ட். கஸ்டமரை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை, டிசைன் வேணுமா, விலை வேணுமா, அவங்களுடைய எளிமையை புரிஞ்சுக்கிட்டு தரணுமான்றதை புரிஞ்சு மக்கள் தேவைகளை தீர்மானம் பண்ணாங்க, தேவையை முடித்தாங்க. நாங்கள் ஜோதிடர்கள் மனசுக்கு மருந்து கொடுக்குறவங்க, டாக்டர்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு மருந்து கொடுக்குறவங்க, நாங்கள் மனசுக்கு மருந்து கொடுக்குறோம். டாக்டர்கள் எவ்வளவோ படிக்கிறாங்க, எவ்வளோ ரிசர்ச் பண்ணுறாங்க. நான் யாரையும் தரக்குறவ பேச விரும்பலை, ஏன்னா அவங்களுக்குள்ள டேலண்ட், அவங்களுக்குள்ள சப்ஜெக்டு. ஆனால் ஜோதிடர்கள் மட்டும்தான், நீங்கள் எதுக்காக எங்ககிட்ட வந்தீங்க, உங்களுடைய பிரச்சனை என்ன, உங்கள் தீர்வு என்ன,
எத்த தின்னா பித்தம் தெளியோன்னு வழிகாட்டுற ஒரே ஒரு குருமார்களா இருக்கக்கூடியவர்கள் இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்கும். அதுல பஞ்சநாதர், விஜயநாராயணன், நான் சொல்றதை விட இன்னும் நீங்களா சொன்னா நல்லா இருக்கும். ஆகவே எப்பவுமே ஒரு மனிதனுடைய புகழ் எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய பின்னாடி திரும்பி பார்த்தா தான் தெரியும். அவரு எப்படி இருப்பார் தெரியுங்களா சார்? அவர் எப்படி ஜோசியம் சொல்லுவார் தெரியுங்களா? நான் இங்க ஒருத்தரை ரெஃபர் பண்ண விரும்புறேன். நிறைய ஜோதிடர்கள், காழியூர் நாராயண், ஏன் ஓம் உலகநாதர், இன்னும் நிறைய பேர் நான் ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுங்களா? நீங்க உட்கார்ந்த இடத்துல எதுக்காக வந்தீங்க, இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டீங்க, நெல்லை வசந்தன், இப்படி நிறைய பேரை நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி போர் அடிச்சிடும். அட போங்க சார், நீங்களே பேசி போர் அடிச்சிட்டீங்க, இன்னும் பஞ்சநாதன் பேசணும் அப்படின்னு. ஆகவே இளைஞர்களுக்கு வழிவிட்டு இன்னும் நிச்சயமாக பணம் சம்பாதிக்கணும். அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பணம் சம்பாதிச்சாதான் நான், என் குடும்பம் எல்லாரும் நல்லா இருக்க முடியும். அதே நேரத்துல அது ஒரு சேவை மனப்பான்மையாக இருக்கணும். இங்க வர்றவங்க எல்லாருமே கஷ்டத்துல தான் வராங்க. ஜோதிடர் வீட்டுக்கு யார் வராங்க? டாக்டர் வீட்டுக்கு யார் வராங்க? ஆகவே உங்களது கஷ்டத்தையும் உங்களது குடும்ப பிரச்சனையும் வம்ச விருத்தியையும் வம்சத்தினுடைய கௌரவத்தையும் காப்பாற்றுபவர்கள் நாங்கள்ங்கிற ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. ஆகவே நாங்கள் சாதாரண ஜோதிடர்கள் அல்ல, ஒரு குருமார்கள். ஆகவே விஜயநாராயணனும் நிச்சயமாக அந்த பந்தயத்தில் வந்து சேருவார், நிச்சயமாக ஆட்சி பிடிப்பார். மனசார வாழ்த்துனதுல ரொம்ப 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 சந்தோஷம் சார். அதுதான் இப்போ நான் முதலே உங்களுக்கு சொன்னேன், ஒரு ஜுவல்லரியில வந்து காம்படிஷன் இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதே மாதிரி டெக்ஸ்டைலில் வந்து ஒரு காம்படிஷன் இருந்தால் தான் நல்லா இருக்கும். டாக்டருக்கு காம்படிஷன் இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஜோதிடர்களுக்கு ஒரே தெருவில் 10 ஜோதிடர் இருப்பாங்க. உங்களுக்கு எங்கேயாவது ஒரு தெருவில் ஜோதிடர் பேர் இருக்கா? லண்டனில் இருக்கா? அமெரிக்காவில் இருக்கா? தமிழ்நாட்டில் இருக்கு, நுங்கம்பாக்கத்தில் இருக்கு, ஜோசியர் தெருவுன்னு இருக்கும். அந்த மாதிரி பேரும் புகழும் அடையணும்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தா தான் எங்க பேரு வரும். ஆகவே இதையெல்லாம் நாங்கள் ஜெயிக்கணும்னா விட்டு கொடுக்குற மனப்பான்மை முதல்ல எங்களுக்கு வேணும். நானுங்கிற அகந்தை எனக்கு போகணும். நான் தாங்க சீனியரு, நான் எத்தனை வருஷம் ஜோதியம் பார்க்கணுமா, 40 வருஷங்க அப்படின்னு சொல்றது பிரயோஜனம் இல்லை. நாளே நாள் பார்த்தாலும் அந்த 4 நாள்ல நீங்க சொல்ற பலிதம் இருக்கு பாருங்க. முதல்ல உங்களுக்கு வாக்கு பலிதம் வேண்டும். ஜோதிடர்களுக்கு முதல்ல ஜாதகம் பார்க்கணும். அவங்க குடும்பம் பார்க்க தனஸ்தானத்துல, பஞ்சமஸ்தானத்துல, 7ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்கும், இப்ப என்ன மகாதிசை நடக்குதுன்னு பார்க்கணும். எத்தனையோ ஜோதிடர்கள் கோலோச்சினார்கள், எத்தனையோ ஜோதிடர்கள் போய்விட்டார்கள். அவர்களோடு நானும் ஒருவனாக போகத்தான் போகிறேன். ஆனால் இருக்கும் வரை வெற்றி பெற வேண்டும். இந்த மனித குலத்தை விடிப்படைய வேண்டும். தாந்திரிக ஜோதிகர் விஜயநாராயணன் அதில் முதன்மையாக வருவாருங்கிற ஒரு நம்பிக்கை, அவருடைய பணிவு, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நன்றி சார். நன்றி. விஜயசேது நாராயணன் சாரோட ஆஃபீஸ் ஓப்பனிங்ல வந்து எல்லாருமே வந்திருந்ததை பார்த்துருப்பீங்க. அண்ட் பூஜைகள், ஹோமங்கள் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ சாரோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், அவருடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவரு நிறைய பேத்துக்கு ஜோதிடம் சொன்னவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவருக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. இனி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல வரப்போகுது. கண்டிப்பா எல்லாரும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.